குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 1.5ல் அப்ளிகேஷன் ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். இந்த படித்த கான்செப்ட், அதாவது காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்டை எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 சம் கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 1.28. ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு அப்வர்ட் ஸ்பீட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. v of t is at ஸ்கொயர் ப்ளஸ் bt ப்ளஸ் c. இதுதான் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. அப்போ v of t கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஏபிசி என்னங்கிறது நமக்கு தெரியாது. t அப்படிங்கிறது டைம். அந்த டைம் வந்து 0 to 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா, அது என்ன ஸ்பீடு செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 0 to 100 செகண்ட்ஸ் வரைக்கும் v of t அப்படிங்கிறது இதுதான் at ஸ்கொயர் ப்ளஸ் bt ப்ளஸ் c. இதில் t = 3, t = 6, t = 9. அதாவது 3 செகண்ட்ஸில், 6 செகண்ட்ஸில், 9 செகண்ட்ஸில், அதான் அர்த்தம். அப்போ t = 3, t = 6, t = 9ங்கிறப்போ அந்த வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்குன்னா 64, 133, 208 இருந்திருக்கு. அதாவது என்ன அர்த்தம், டீயோட வேல்யூவை இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெலாசிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 64 இருக்கும். புரியுதா? இப்போ பாருங்கள், டீயோட வேல்யூ 3 அப்படிங்கிறப்போ வெலாசிட்டி வந்து 64. அப்போ டீயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ புரியுதா, என்ன ஆகும், 9aன்னு வரும். ஏன்னா டி ஸ்கொயர் இருக்குல்ல, 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c. ஏன்னா ஏபிசி தெரியாது, டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த வெலாசிட்டி என்ன ஆயிரும், 64 ஆயிரும். அப்போ பாருங்கள், 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் c = 64 when t = 3. ஸோ இதை வச்சு ஏபிசியை வச்சு என்ன கிடைக்குது, ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது மாதிரி t6ங்கிறப்போ என்ன கிடைக்குதுன்னா வெலாசிட்டி வந்து 133. அப்போ இந்த ஈக்குவேஷனில் மறுபடியும் போய் என்ன பண்ணுறோம், டீக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த வெலாசிட்டி என்ன ஆயிரும், 133 ஆயிரும். பாருங்கள், இதை வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். அது மாதிரி t = 9ங்கிறப்ப என்ன கிடைக்கும், வெலாசிட்டி 208ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 208 வச்சுக்கிட்டு டீக்கு பதிலாக 9 போட்டிங்கன்னா அதை வச்சு தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசி நமக்கு கிடைக்குது. புரியுதா? இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். AX = B. அப்புறம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AB, ஏபி என்ன பண்ணிடுறோம், நம்ம சேர்த்துட்டு என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் சாரி இது என்ன பண்ணணும், எக்கலன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். காஸ் ஜோர்டானில் தான் ஐடென்டிட்டி, இங்கே வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தட் எக்கலன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 2 எலமெண்ட் என்ன பண்ணணும், 0 ஆக்கணும். இதையும் நம்ம என்ன பண்ணணும், 0 ஆக்கணும். அவ்வளோதான் நம்ம எய்ம். ஸோ அதை 0 ஆக்கியிருப்பாங்க பை யூஸிங் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து எக்கலன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்கலன் ஃபார்ம், ரோ எக்கலன் ஃபார்ம். சரியா, இதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, பழையபடி இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணணும், லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸ், இது என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனுக்கு மாற்றணும். அதாவது இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு நடுவில் இந்த வேரியபிள் ஏபிசியை போட்டு இதை தூக்கி ஈக்குவல் டு ரைட் சைடில் போட்டுறணும். சரியா? ஸோ போட்டு இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருது. கிடைச்ச உடனே என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் ரோ பை காலமில் ஒவ்வொரு ரோவாக மல்டிப்ளை பண்ணோன்னா 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் தேர்ட் ஈக்குவேஷன் மூலமாக டேரெக்டாக நமக்கு என்ன கிடச்சிருது, சியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருது. அதை எடுத்துகிட்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி கிடச்சிரும். அந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஏ கிடச்சிரும். அந்த ஏபிசியை எடுத்துகிட்டு வந்து வெலாசிட்டி அவங்க கொடுத்துருக்குறாங்கல்ல, ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி, அதில் உள்ள ஏபிசிக்கு பதிலாக என்ன பண்ணிடணும், சப்ஸ்டியூட் பண்ணிடணும். புரியுதா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இவங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் எழுதணும். இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஏபிசியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி v of t முதல் எழுதியிருக்கணும். இப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா 1/3. அப்போ 1/3 t ஸ்கொயர் ப்ளஸ் b வந்து எவ்வளவு அப்படின்னா 20. அப்போ 20 t ப்ளஸ் c வந்து எவ்வளோன்னா 1. அப்போ 1 இப்படி எழுதியிருக்கணும். அதாவது 1/3 t ஸ்கொயர் ப்ளஸ் 20t ப்ளஸ் 1 அப்படி எழுதியிருக்கணும். அதில் போய் தான் இவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்கணும், டீக்கு பதிலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 15 செகண்ட்ஸில் வெலாசிட்டி என்ன கேட்குறாங்க. அப்போ அதில் போய் இந்த டீக்கு பதிலாக டி எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே போய் என்ன பண்ணணும், 15ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் 376 மீட்டர்/செகண்டுன்னு ஆன்சர் கிடைக்கிது. புரியுதா? ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணணும், இந்த ஏபிசி கிடச்ச உடனே டேரெக்டாக எழுதிடக்கூடாது. v of t வந்து அந்த ஏபிசி இல்லாமல் கண்டுபிடிச்ச ஏபிசியை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். 1/3 t ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 20, அப்புறம் டி, சிக்கு பதிலாக 1. இதை எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டீக்கு பதிலாக 15ங்கிறத என்ன பண்ணணும், நீங்கள் இந்த டீக்கு பதிலாக என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் 1.28. இப்போ அடுத்து எக்ஸசைஸில் செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் ப்ராப்ளம்.
ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, இஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த பாலினாமியலை இந்த எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 21 கிடைக்கிது. ஒரு பாலினாமியலை ஒரு ஃபேக்டரால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 21 கிடைக்கிது. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ஃபேக்டர் இருக்குது இல்லையா எக்ஸ் ப்ளஸ் 3, அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பாலினாமியலுக்கு ஒரு ரூட் ஆயிரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அதை ஈக்குவல் டு 0 போட்டு அது மூலமாக கிடைக்கிற எக்ஸோட வேல்யூ வந்து இந்த பாலினாமியலோட ரூட் ஆயிரும். அப்போ அந்த பாலினாமியலை கொண்டு போய் என்ன பண்ணலாம், இப்போ பாலினாமியலை பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ -3 என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள் -3. அப்போ -3 ஈக்குவல் டு போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ரிமைண்டர் வந்து 21 கிடைக்கிது. அப்படின்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 21. அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சினா எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறப்போ அந்த பாலினாமியலோட வேல்யூவே 21 கிடைக்குதுன்னு அர்த்தம். சரியா. ஸோ ரிமைண்டர் கிடைக்கிது. ஒருவேளை இவங்க வந்து இதை ஃபேக்டர்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இங்கே அந்த எக்ஸோட வேல்யூ -3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0 வந்திருக்கும். ஆனால் இது ஃபேக்டர்னு சொல்லலை, டிவைட் மட்டும்தான் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைண்டர் ஒருவேளை 0 வந்துச்சுன்னா அது ஃபேக்டராக இருக்கும். இவங்க டிவைட் பண்ணுறோம் தான் சொல்லியிருக்காங்க ஒழிய ஃபேக்டருங்கிறத சொல்லலை. அதனால் என்ன ஆகாது, இது 0 ஆகாது. ரிமைண்டர் என்ன கொடுத்துட்டாங்க, 21 கொடுத்துட்டாங்க. அப்போது இது வந்து ஃபேக்டர். நான் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 போடுறேன். அது மூலமாக எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, -3 கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறப்போ இந்த பாலினாமியலோட ரிமைண்டர் என்ன வருது, 21. சரியா, 21 கிடைக்குது. அப்போ பி ஆஃப் -3 ஈக்குவல் டு 21. எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறப்போ இந்த டோட்டல் வேல்யூவே 21 கிடைக்குது. ஒருவேளை எக்ஸுக்கு பதிலாக -3 போடுறப்போ இது 0 ஆச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -3ங்கிறது ரூட்டு, எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜில். அதே மாதிரியே பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 5 போடுறப்போ உங்களுக்கு அது ரிமைண்டர் என்ன வருது, 61 வருது. எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறப்போ ரிமைண்டர் என்ன வருது, 9 வருது. புரியுதா? ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு எப்பயும் போல் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் எப்பயும் போல் எக்கலன் ஃபார்ம், இதை 3 0 ஆகுறது. இதில் R1 இன்டர்சேஞ்ச் வித் R3ன்னு போட்டிருக்கிறாங்க. இது அவசியமாக சார்னா அவசியம் இல்லை, இது 9 வச்சுக்கிட்டே செய்யலாம். 1 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப வசதி நமக்கு. அதனால் 1 பெரும்பாலும் 1 வந்துச்சுன்னா 1 மாற்றுவாங்க. இந்த ரோவை தூக்கி அந்த ரோவை மாற்றிடுவாங்க. சரியா, ஸோ மாற்றி தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை, மாற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரியா, ஓகே. இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள் எக்கலன் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், பழையபடி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனுக்கு மாற்றிடணும். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மாற்றிடுறோம். ஸோ ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது சி மூலமாக என்ன கிடைக்கிது, 6 கிடைக்கிது. சி எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ 1, பிசி ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போடும்போது ஏயோட வேல்யூ 2. அப்போ ஏபிசியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருது. சரியா, ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ரிமைண்டர் தியரம் ஃபேக்டர் தியரம் அப்படின்னு நின்று இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரிமைண்டர் தியரம், ஸோ எக்ஸோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ரூட். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வரலன்னா அப்போ வேறு ஏதோ ரிமைண்டர் கிடைக்குதுன்னு அர்த்தம். சரியா, ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலை வச்சுக்கிறாங்க ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிறத பி ஆஃப் எக்ஸ்ன்னு. அதில் இது வந்து இதை வச்சு டிவைட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கிது, 21 கிடைக்கிது. அப்போ இதை வச்சு டிவைட் பண்ணால் எக்ஸோட வேல்யூவை -3ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது எக்ஸோட வேல்யூ -3. அந்த -3 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ -3 எடுத்துகிட்டு வந்து இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு ரிமைண்டர் 21 கிடைக்கிது. அப்படின்னா அப்போ எக்ஸுக்கு -3 போடுறப்போ நமக்கு ஆன்சர் 21. அதே மாதிரி எக்ஸுக்கு 1 போடுறப்போ எக்ஸுக்கு இங்கே x-5 இருக்குது அடுத்தது. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா x-5. அப்போ x is equal to 5 ஆயிரும். ஏன்னா x-5 ஈக்குவல் டு 0 போட்டால் x is equal to 5. அப்போ x is equal to 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ரிமைண்டர் என்னென்னா 1. அடுத்து x-1 அது ஈக்குவல் டு 0 போட்டால் எக்ஸோட வேல்யூ 1. அப்போ x 1ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ரிமைண்டர் என்னது 9. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இங்கே கிடைக்கும். புரியுதா? அடுத்தது தேர்டு சம்ம எக்ஸசைஸில் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா rupees 65,000 is
இன்வெஸ்டட் அட் அ ரேட் ஆஃப் 6%, 8%. இந்த இடத்துல வந்து புது புக்கில் 9% இருக்கும். இது பழைய புக்கில் உள்ள ரேட் அப்படி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட் எழுதும்போது மாற்றிக்கோங்க 9%. அது மாதிரி இந்த 5,000 அப்படிங்கிற அமௌண்ட்டும் புது புக்கில் மாறி இருக்கும். 4,800 இருக்கும். சரியா? இந்த அமௌண்ட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4,800 இருக்கும். அது மாதிரி இந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா புது புக்கில் 600 இருக்கும். சரியா? அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. சரியா? இதை ரெண்டையும் மாற்றிக்கணும். ஸோ 10% இருக்கிறத 9% வச்சுக்கணும். அது மாதிரி அந்த 5,000ங்கிறத 4,800 ஆகும், 800ங்கிறத 600 ஆகும் மாற்றிக்கணும். இப்படி வச்சு செஞ்சால் தான் புது புக்கில் இருக்கிறபடி ஆன்சர் வரும். சரியா? ஸோ பழைய புக்கில் இதே தான் சார் இருக்குது எனக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த 10% மட்டும் இருக்கும், மற்றது கூட இருக்கலாம். 4,800ம் 600ம் இருக்கலாம். அந்த 9%ன்னு இருக்காது, 10%ஆக இருக்கும். அதை மாற்றிக்கோங்க. ஸோ இதில் இருக்கபடி சொல்லிடுறேன், நீங்கள் நோட்டில் செய்யும்போது மாற்றி செஞ்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு பேங்க்கில் போய் 65,000 வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணும்போது 3 வகையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 3 வகையான பாலிசியில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா டெபாசிட் பண்ணுறாங்க. உள்ளதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, அடுத்து உள்ளதுக்கு 8%, அடுத்து உள்ளதுக்கு 9%. சரியா? போடும்போது இந்த டோட்டல் இன்கம் எவ்வளோ கிடைக்குதுன்னா அவங்களுக்கு 4,800ம், இன்கம் ஃப்ரம் தேர்ட் பாண்ட் இஸ் ₹600 மோர் தேன் செகண்டை விட தேர்டில் எனக்கு என்ன கிடைக்கிது 600 எனக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது. இப்போ பாருங்கள், ஃபைன் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். ஒவ்வொரு பாண்டுலையும் ஒவ்வொரு பாலிசிலையும் நான் தனித்தனியாக டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு. இப்போது லெட் ஏ ப்ரைஸஸ் ஆஃப் 3 பாண்ட்ஸ் பி XYZ. 3 பாண்டுலையுமே நான் தனித்தனியாக போட்டு வச்ச அமௌண்ட் எனக்கு என்னென்னு தெரியலை, அதை நான் XYZ எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த XYZ 3 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 65,000 எனக்கு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாண்டு மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னா, ஃபஸ்ட்டு பாண்டில் போட்ட அமௌண்ட் வந்து ₹X. அந்த ₹X 6% கண்டுபிடிக்கிறேன். அப்போ அது மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். செகண்டு பாண்டில் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ₹Y போட்டிருக்கிறேன். அந்த ₹Y 8% இன்ட்ரெஸ்ட், அது மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். தேர்டு பாண்டு வந்து அதில் போட்ட அமௌண்ட் வந்து ₹Z. அந்த ₹Z எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா 9%. அப்போ இங்கே 9 போட்டுக்கணும். இப்போ இங்கே 10 வச்சுக்கணும். 10% ஈக்குவல் எவ்வளவு 5,000. அந்த 5,000ங்கிறது இன்ட்ரெஸ்ட். பாருங்கள், ஆனுவல் இன்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம்ங்கிறது எதை வச்சு வரும், பேங்க்கில் போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோன்னா எதை வச்சு இன்கம் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் வச்சு தானே கிடைக்கும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் என்ன பண்ணுறோம், நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். சரியா? அப்போ டோட்டல் அமௌண்ட்டு 65,000. தனித்தனியாக பிரித்து போட்டது எவ்வளோன்னு தெரியல, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் XYZ அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு பாண்டுலேயும் போட்ட அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அந்த டோட்டல் இன்கமும் கொடுக்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் எதை வச்சு வருதுன்னா அடுத்து கொடுத்துருக்க சென்டென்ஸ், த இன்கம் ஃப்ரம் த தேர்டு பாண்டு மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தேர்டு பாண்டு மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இஸ் மோர் தேன்னா ப்ளஸ். எதை விட ப்ளஸ்ஸு, செகண்ட் பாண்டில் போட்டதை விட 800 ஜாஸ்தி. அப்போ 800 ஆட் பண்ணிக்கிறோம். இது செகண்ட் பாண்டு மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். அப்போ தேர்டு பாண்டு மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு செகண்ட் பாண்டு மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை விட 800 ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? புரியுதா? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் புரியணும். ஸோ தேர்டு பாண்டு மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 800 மோர் தேன் தட் ஆஃப் த செகண்ட் பாண்ட். சரியா? ஸோ இதை வச்சு பார்த்துக்கணும். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க, 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாமே ஈவன் நம்பர்னால 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் இங்கே பண்ணுறாங்க. அப்போது எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்றதை கரெக்டாக எழுதிக்கணும், மாற்றிடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இதையுமே என்ன பண்ணுறாங்க, சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஒரு AX = Bன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்பயும் போல் எக்கலன் ஃபார்ம் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை பழையபடி நம்ம கொண்டு வந்துட்டு எப்பயும் போல் ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணிடுறோம். நான் ஈஸியாக சொல்லிடுறேன் இதுதான் அதுதான்னு, ஆனால் நீங்கள் எழுதும்போது தான் நிறைய ஸ்ட்ரகிளிங் வரும். புரியுதா? நம்ம இப்போ எழுதலை, PDF-ஆக தான் பார்த்துட்டே இருக்கோம். நீங்கள் தனியாக உட்காந்து செய்யணும். இதை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக நீங்களாக செய்கிற மாதிரி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து இதில் இருக்க பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இப்போ பார்க்குறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். புரியுதா? அவ்வளவு ரொம்ப லேஸாகவும் நினச்சிட வேண்டாம். இது அவ்வளோ ரொம்ப ஈஸியும் கிடையாது. செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். புரியுதா? பார்த்துக்கோங்க. ஸோ எழுத அது ஈஸியாக ஆயிரும். ஸோ இதில் பேக் சப்ஸ்டியூஷன் மூலமாக, அதாவது ரிவர்ஸில் போயிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிட்டா எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்னங்கிறது கிடச்சிரும். அப்போ ஒவ்வொரு பாண்டுலையும் அவர் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காருங்கிறதும் கிடச்சிரும். சரியா? அவ்வளோதான்.
இப்போ அடுத்தது என்னென்னா தேர்டு சம். ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா, எ பாய் இஸ் வாக்கிங் அலாங் த பாத் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பாத்தில் நடந்து போகிறாரு, இப்படி நடந்து போகிறாரு அப்படின்னா, அவர் நடந்து போகிற பாதையில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட். அந்த பாத் அப்படிங்கிறது ஒரு கேர்வாக இருக்கிறதுனால தான் ஈக்குவேஷனில் பாருங்கள் ஸ்கொயர் வந்துருக்கு. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு வேரியபிளில் வந்து 1க்கு மேலே நம்பர் வந்துடுச்சுனாலே அது கேர்வ். எக்ஸுக்கோ ஒய்யுக்கோ ஏதாவது ஒன்றுக்கு மேலே நம்பர் வந்துட்டாலே அது என்னது கேர்வ்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ax² + bx + cன்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்னதுன்னா ஒரு கேர்வோட ஈக்குவேஷன். அப்போ நடந்து போகிற பாதை வந்து ஒரு கேர்வாக இருக்குது. கேர்வ்னாலே என்ன அர்த்தம், நிறைய பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி தான் அந்த கேர்வ் நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் சொல்லியாக தான் அவர் பாஸ் பண்ணுறாருன்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று சொல்லியிருக்கோம், ஒரு கேர்வ் மேலே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் எடுத்து அந்த கேர்வோட ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ -6,8 எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -6, ஒய்க்கு பதிலாக 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்குது, ஏபிசி என்னென்னு தெரியாததுனால 36a - 6b + c = 8ன்னு கிடைக்குது. அதாவது எக்ஸுக்கு பதிலாக -6, ஒய்க்கு பதிலாக 8. அடுத்து செகண்ட் பாயிண்ட் இருக்குது -2, -12. அந்த பாயிண்ட்டும் இந்த கர்வ் மேலே தான் இருக்குது. அதாவது அந்த பாயிண்ட் வழியாகவும் இந்த கர்வ் பாஸ் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ ஒய்க்கு பதிலாக -12, எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்போ அடுத்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அது மாதிரி தேர்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது 3, 8. அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா அந்த பாயிண்ட் வழியாகவும் இந்த கர்வ் பாஸ் ஆகுது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். சரியா? ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் மாற்றிடுறோம். அப்போ Ax = b, அதில் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AB கண்டுபிடிச்சிடுறோம். அதை எக்கலன் ஃபார்முக்கும் மாற்றிடுறோம். மாற்றிட்டிங்கன்னா பழையபடி என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனுக்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அவங்க எழுதலை, நீங்கள் எழுதிடுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ரிவர்ஸ் பேக் சப்ஸ்டிட்யூஷன் போகும்போது C கிடச்சிரும். அதை வச்சு B கிடைக்கும், A கிடைக்கும். அந்த ABCயை கொண்டு வந்து என்ன பண்ணணும், இது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு y = x². சரியா? x², Aக்கு பதிலாக 1ன்னு கிடச்சிருக்கு, x², Bக்கு பதிலாக 3, அப்போ 3b. சரியா? Bக்கு பதிலாக 3, அப்போ 3x இல்லையா, 3x. Cக்கு பதிலாக என்னென்னா -10. அப்போ இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடணும், இங்கே மைனஸை போட்டுடணும். ஸோ -10 இந்த மாதிரி ஈக்குவேஷனை எழுதிடணும். ஸோ ஏபிசியை கண்டுபிடிச்ச உடனே அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் போய் ஏபிசிக்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். இப்போ என்ன கேட்குறாங்க, he wants to meet his friend at the point 7,60. இப்போ அந்த பாத்தில் போகிறார் அப்படின்னா அந்த பாத்தில் ஏதோ ஒரு இடத்துல 7,60ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டு அந்த கவர் மேலே இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா? இல்லை அந்த பாயிண்ட்டு கவர் மேலே இல்லாமல் கூட இருக்கலாம். கவர் மேலே ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது? இந்த இடத்துல அவர் நிற்கிறாரு, இவர் அப்படியே போகிறவர் அங்கே அவர் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. மீட் பண்ணுவார்னா அவர் போகிற பாதையிலே இருந்தால் அவர் மீட் பண்ணுவார். புரியுது? அப்போ பாதையிலே இருக்குது அப்படின்னா அந்த கவர் மேலே அந்த பாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் போய் என்ன பண்ணணும், XYக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பாருங்கள், ஒய்க்கு பதிலாக 60, எக்ஸுக்கு பதிலாக 7 போடும்போது 60 = 60. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்டு அந்த கவர் மேலே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் நடந்து போகிற அந்த கவர் மேலேயே 7,60 இருக்குது. அப்போ அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிடுவார். சரியா? தேங்க்யூ. இதோட 1.5 முடிஞ்சிருச்சு. அதோட ஃபஸ்ட்டு சாப்டரும் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற 2 எக்ஸசைஸ் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன். அதை நம்ம ஃப்யூச்சரில் அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். மீதி 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதுவும் ஈஸியான எக்ஸசைஸ் தான். அதை நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதோட ஃபஸ்ட் சாப்டர் ஓவர். இதுக்கு இடையில் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டு ஒன்று எழுத வேண்டியிருக்கும். உங்களுக்கு நான் டெஸ்ட் எப்போ எழுதணுங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கொஷின் அனுப்பி விட்றேன். நீங்கள் ஆன்லைன்லேயே டெஸ்ட் எழுதி எனக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு அனுப்பி விட்ருங்க. ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக. ஸோ இதுக்கிடையில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதி பார்த்துருங்க. டெஸ்ட்டு என்றைக்கு வச்சுக்கலான்னா வர்ற ஃப்ரைடே டெஸ்ட் எழுதலாம். நீங்கள் வர்ற ஃப்ரைடே நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக டெஸ்ட். சரியா? டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. எழுதி பார்த்துருங்க. எழுதலைன்னா அந்த மேட்ரிக்ஸ் சாப்டரை உங்களால் மார்க்கே வாங்க முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.